எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. கூடயே சிக்கன் இந்த கூரை மட்டும் மேலே மட்டும்தான் தெரிஞ்சியப்பா. போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட அப்படியே நிற்கிறோம். எதுவுமே எடுக்குது, எல்லா பொருளும் நஷ்டமாயிடுச்சு. சார் 5 நாளாக கரண்ட் இல்லை எங்கள் ஊரில். பட்டினியாக கிடக்குறோம் சார். நாங்கள் தண்ணியில் 2 நாளா 2 பகல் 2 இரவு ஆகுது சார். 5 நாளாக கரண்ட் இல்லை எங்கள் ஊரில். காற்றடிச்சு ஒரே மழையாக இருக்குது. 2 நாளாக தண்ணி வருது. எங்களுக்கு உணவு எதுவும் தரல, எதுவும் எங்களை யாரும் வந்தும் பார்க்கல. நாங்கள் தண்ணியில் தான் இருக்கிறோம் சார். எங்களுக்காக எதுவுமே பண்ணல. இந்த ஊருக்காக பஞ்சமாதேவி ஆகிறோம். தண்ணி எங்கேருந்து ஓடையிலேருந்து தான் சார். ஏரி உடச்சி விட்டுட்டாங்க. நாங்கள் மக்களுக்கு எங்களுக்கு பொதுவான இடமும் எங்களுக்கு செய்து தரல. எங்களுக்காக எந்த உணவும் தரல. நாங்கள் எல்லாமே பட்டினியாக தான் இருக்கிறோம். குழந்தைங்களாம் வச்சுக்கணும். ஒரு பிஸ்கெட்டாக ஒரு பாலாக எதுவுமே கிடையாது சார். நாங்கள் தண்ணியில் தான் இருக்கிறோம். எங்கள் வீடெல்லாம் பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. பொதுமக்கள் எல்லாமே கஷ்டப்படுறோம். எங்களுக்காக யாருமே எந்த கட்சிக்காரங்களும் எந்த உதவியும் பண்ணல. பட்டினியாக கிடக்குறோம் சார். நாங்கள் தண்ணியில் 2 நாளா 2 பகல் 2 இரவு ஆகுது. எல்லாமே தண்ணி தான் சார். எங்கள் ஊர் வியாகிறோம். என் பேர் எஸ்தரு. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். தண்ணி 3 நாளாக வருது. எங்களுக்கு படுக்கிறதுக்கு கூட இடமே இல்லை. நாங்கள் தெருவில் தான் ரோட்டில் போய் படுத்து நின்று வந்தோம். எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைங்க. யாருமே பார்க்க மாட்டுறாங்க, வரவும் மாட்டுறாங்க. நாங்கள் டெய்லியும் மழையில் காற்றுலையும் லோல் பட்டுங்க சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் யாரும் எதுவும் கொடுக்கவும் இல்லை, வரவும் இல்லை. இந்த பக்கமே யாருமே வரல. கரண்ட்டும் 5 நாளாக இல்லை, கரண்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. எங்களுக்கு துணியெல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு, எங்களுக்கு சாமான்லாம் அடிச்சு போயிடுச்சு, செவரெல்லாம் ஊந்து போச்சு, எதுவுமே இல்லை எங்களுக்கு. நீங்கள் தான் ஏதாச்சும் பார்த்து செய்யணும். எல்லாமே போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. கட்டிக்கிறதுக்கு துணி கூட இல்லை. இந்த கட்டிக்கிற துணியோடு தான் நாங்கள் இருக்கிறோமே. வீடெல்லாம் தண்ணிக்குள்ளே பூந்துருச்சு. நாங்கள் எதுவுமே எடுக்கல, எல்லா பொருளும் நஷ்டமாயிடுச்சு. நாங்கள் எதுவுமே வெறும் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட அப்படியே நிற்கிறோம். எதுவுமே எடுக்குது, எல்லா பொருளும் நஷ்டமாயிடுச்சு. ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள். நாங்கள் என்ன எப்போ பார்த்து வயசான காலத்தில் யாருமே ஜென்ஸுங்க யாருமே இல்லை வீட்டில். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். சாப்பாடு 2 நாளாக சாப்பிட கூட இல்லை. சாப்பாடு கூட வந்து கொடுக்கல எங்களுக்கு. யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. கேரத்துக்கு தண்ணியில் வர முடியாதுன்ட்டாங்க. எப்பா பட்டினியாக கிடக்குறோம் 2 நாளாக. எல்லா பொருளும் வேஸ்ட்டாக போச்சு, எல்லாமே வீணாக போயிடுச்சு. இந்த வயசான காலத்தில் ஒதுர்த்து சாப்பாடு 2 நாளாக கொண்டு கொடுக்கல. நாங்கள் வெளியே போகவும் முடியல. இங்கேருந்து என்னால் தாண்டி போக முடியல. நான் என்ன எப்போ பண்ண முடியும்? நான் உயிர் வாழ்த்து எப்படி? என் பிள்ளைகளும் கிட்டே இல்லை. நேற்றெல்லாம் நடுக்கில் எடுத்துக்கிச்சு, ஊடே கவுந்துருச்சுன்னு நினச்சிட்டேன். உள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்கு? ஊடே முழுவிடுச்சு. ஊடே சிக்கன் இந்த கூரை மட்டும் மேலே மட்டும்தான் தெரிஞ்சியப்பா. மீதி ஒன்று கூட இல்லை. எனக்கு பாயம் ஏற்பட்டு ராத்திரிலாம் அழுதுன்னு கிடக்குறேன் 2 நாளாக. தண்ணி கூட கொடுக்குது, ஒரு பால் பாக்கெட் கூட கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எல்லாம் பார்த்து செய்யறாங்க. அவங்க சனங்களுக்கு பார்த்து கொடுக்குறாங்க. என் புள்ளிகளும் இல்லை. யாரும் எங்களுக்கு ஒரு உதவி பண்றது கூட இல்லை. ஆள் இல்லை. அவ்வளவு தண்ணி நாங்க என்ன பண்ண முடியும்? தண்ணியில நான் எப்படி இறங்கினா முழுவிட்டாங்க நேத்து. நாங்க என்ன ஒண்ணுமே பண்ண முடியல.